வணக்கம் மூர்த்தி அப்பா. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரூபா 1,00,000 எனக்கு தந்திருந்தீங்க இந்த கடனை முடிக்கிறதுக்காக. நான் அவரை நேற்று கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த இந்த பத்திரம் அதையும் வேண்டி, இந்த இருக்க அந்த பத்திரம் அதையும் வேண்டி நான் அவர்கிட்ட 1,00,000 கொடுத்துட்டு நான் வேண்டி எடுத்துட்டேன். நன்றி என் குடும்பத்துக்கும். எனக்கும் இந்த உதவியை நான் கேட்ட உடனே இந்த உதவியை எந்த மறுப்புமே தெரிவிக்காமல் எனக்கு செய்து தந்ததுக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. எந்த மனுஷனுமே நான் இப்படி கண்டதில்லை. உடனே 12,00,000 ரூபாயும் பொறுப்படுத்து மாதம் மாதம் இவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்து நான் இவ்வளோ ஒரு மாத காலமாக வந்து நான் வட்டியே கொடுக்காம என்ற தொழிலை நான் சந்தோஷமாக மன திருப்தியோடு நான் செய்து கொண்டிருக்கேன். அந்த உள்ளத்தோடு நான் சொல்கிறேன், அந்த மன திருப்தியோட அந்த ஆளுமையோடு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும். நான் அந்த 1,00,000 ரூபா கொடுத்ததுக்கு ஆதாரம் வந்து நான் லெட்டர் மூலமாக எழுதி கொடுத்துருந்தேன்னா அதை கொடுத்துட்டு நான் கைப்பற்றிட்டேன். சந்தோஷம், உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. என் குடும்பம் சார்ந்து நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். எப்பயுமே நான் ப்ளஸ் பண்ணிக்கொண்டே இருப்பேன். நன்றி. இன்னும் நிறைய பேர் வந்து என்னைய மாதிரி உள்ளுக்கு அடக்கி கொண்டு இருக்காமல் சில வார்த்தைகளால் வெளியில் வாங்க, வாழ்க்கை மாறும். எனக்கு மாறி இருக்கு. இனி எனக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. எந்த தொழிலை செய்கிறதுக்கோ யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் ஓடி ஒழிய தேவையில்லை, நான் எங்கேயும் போய் முடங்கி கிடக்க தேவையில்லை. என் மனசில் ஒரு பயம் இல்லை. இனி நான் தைரியமாக பர்ஃபெக்டாக என் குடும்பத்தை நான் கொண்டு போய் என் சுயதொழிலை நான் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பை எனக்கு மூர்த்தியப்பா எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நன்றி அப்பா. நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த இருக்க அந்த பத்திரம் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி விடுவேன். இந்த இருக்க அந்த பத்திரம் நான் நேற்று அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரும் சொன்ன பதில் இதுதான். நான் இப்படி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற ஒரு மனுஷரை நான் பார்த்ததில்லை. நான் நினச்சிட்டு இருந்தேன், அவர் நினச்சிட்டு இருந்தவராம் இப்படித்தானே நான் சொல்லி லோன் எடுத்து தரேன், அப்படி தரேன் இப்படி தரேன்ட்டு 2-3 தரம் இல்லாண்டு தானே மாற்றி தானே இருந்தேன் நான். அப்போ இதையும் தான் நம்பாமத்தான் இருந்தவராம். ஆனால் நீங்கள் தந்துட்டீங்க, அவருக்கு தேங்க்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தவர். நேற்று அவருக்கு வந்து ஒரு சின்ன கல்யாண வீடு உண்டு, அதனால அவர் கொழும்புக்கு போக வேண்டிய தேவை இருந்ததுனால அவர் போயிட்டார். உடனே எந்த ஃபோன்லேயும் கொஞ்சம் அப்செட்டாக போயிட்டு காசு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதனால் உங்களுக்கு நான் இரவு வீடியோ போட இருந்தேன்னா போட கிடைக்க இல்லை. இப்போ தான் காசு போட்டு வியாபாரம் பண்ணி காசு போட்டு உங்களுக்கு நான் இந்த பத்திரத்தில் வீடியோவை நான் போடுறேன். தேங்க்யூ அப்பா. என் குடும்பத்துக்கு இவ்வளவு நன்றி, இவ்வளவு உதவி செய்ததுக்கு நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நன்றி. முதல் கட்டமாக வந்து நீங்கள் எனக்கு 1,00,000 ரூபா தந்து நான் ஒரு பகுதியை முடிச்சிருக்கேன். இன்னுமே நான் நிறைய பகுதிகளை கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். இனி மேற்கொள்ளுவேன், இனி கொண்டு போகணும் என் வாழ்க்கையை. தேங்க்யூ அப்பா. நன்றி.